இன்னைக்கு நல்ல நேரம் புள்ளைக்கு எக்கச்சக்கமா இருக்கு. சாயங்காலம் 5 மணில இருந்தே நேரம் அமோகமா இருக்கு. 5 மணியா? வீட்ல எல்லாரும் விளக்கு வைக்கிற நேரத்துல விளக்கு அணைச்சா நல்லாவா இருக்கும்? அந்த நேரத்துல இவங்க ஒன்னா இருந்தா மத்தவங்களுக்கு ஏதாவது நடந்துட போகுது. ஆரம்பமே சரியில்லை. அக்கா, வாய் வச்சு சும்மா இருக்கியா? முத பிள்ளைங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறப்போ அது இதுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு தானே ஜோசியர் வந்திருக்காரு. 5 மணில இருந்து தான் நல்ல நேரம்னு ஜோசியர் சொல்றாரு. அதை புரிஞ்சுக்காம ஏதோ வளர்ற. இல்ல மகேஷ், வரப்போறது நம்ம வாரிசு. பிள்ளைங்க 2 பேருமே நம்ம பிள்ளைங்க. எதுவும் குறை வந்துடக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். ஜோசியரே, எங்க அக்கா ஏதோ வளர்றா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மகனுக்கு வாரிசு தழைக்கணும். எந்த நேரம் நல்லா இருக்குமோ அதை மட்டும் பார்த்து சொல்லுங்க. நாங்க சொன்னோங்கிறதுக்காகலாம் நீங்க ஒன்னும் நேரம் குறிக்க வேணாம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாள், எப்ப வேணா சொல்லுங்க. ஆனா சரியான நேரமா பார்த்து சொல்லுங்க. மகேஷ், நல்ல நாள் பார்க்கத்தான் வர சொல்லியிருக்கோம். அவரும் இன்னைக்கு நல்ல நாள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ என்னடானா இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளானைக்குன்னு சொல்லி இழுக்கிற. ஏங்க, இவ்வளவு நாளா பிள்ளைங்க நம்ம கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லாம காலத்தை கடத்திட்டாங்க. அதனால நம்ம அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல. இன்னைக்கு நல்ல நாளா இருக்க போய் தானே நானும் உட்கார்ந்துருக்கேன். எனக்கு மட்டும் என்னங்க பேர பிள்ளைங்களை கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கூட தப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. அம்மா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்களும் புள்ள மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றீங்க. அடுத்து 7:25க்கு ஒரு நல்ல நேரம் இருக்கு. 7:25ன்னா உடனே ஆரம்பிக்க முடியாதுல்ல. 5 நிமிஷம் லேட் ஆனா கூட 7:30 ஆயிடும்ல. ஏற்கனவே வீட்டுல 7:30 தாண்டம் ஆடுது.